ஓகே. ஸோ, நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ, ஆ இத வந்து நான் எப்படி ஆக்சுவலா நான் வந்து கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தியரி என்ன? ஸோ, இத நம்ம ரொம்ப டெப்த்தா நம்ம இந்த பர்ட்டிகுலர் வீடியோ லெக்சர்ல நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆக்சுவலி எத பத்தி தெரியணும் அப்டின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா, அத நம்ம 2 விதத்துல பிரிக்கலாம். ஒண்ணு வந்து தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது, அதுல எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேயா? அதே நேரத்துல எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனக்கு 2 எலக்ட்ரான் இல்ல ஏதோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நான் கெயின் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு சொல்யூஷன்ல நான் ஜிங்க்கும், நான் காப்பர் சல்ஃபேட்டும் நான் ஆட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஆவும், எனக்கு காப்பர் ஆவும் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் என்னது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சுவலி என்னது? சி நம்ம காப்பர் சல்ஃபேட் அப்டின்னா, நம்ம ஆக்சுவலி எப்படி நம்ம சொல்லலாம்? Cu2+ அதே மாரி SO4 2- அப்படிதானே? அதே மாரி இங்க நான் ZnSO4 அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இது Zn2+ அதே மாதிரி SO4 2-. ஓகேயா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க நான் Zn நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஜிங்க். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இனிஷியலா 0ல இருக்கும். ஓகேயா? சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட Zn0ங்கிறது Zn2++2 எலக்ட்ரானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மாறும். புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேயா? சோ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சமயத்துல இது ஒரு 2 எலக்ட்ரான் வெளியில விடுது தெரியுமா? இந்த 2 எலக்ட்ரான் தான் என்னுடைய காப்பர் 2+ங்கிறது இந்த 2 எலக்ட்ரானா வாங்கி எனக்கு காப்பரா எனக்கு ஃபார்ம் ஆகுது. புரியுதா? சோ அதனாலதான் இது Cu2+ ஆக்சுவலா இருக்கிறதுனால நான் வந்து இதுல என்ன போட்டிருக்கேன்? CSO4 போட்டிருக்கேன். இங்க வந்து நான் ZnS2+SO4 2- போட்டிருக்கேன். புரியுதா? எப்பவே நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு காப்பர் 2+ தான் நம்ம ஆக்சுவலா ஆட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ரிகர்சர் நம்ம ஆக்சுவலா வாங்கும்போது அது வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கும். காப்பர் குளோரைடோ ஏதோ இருக்கும். புரியுதா? சோ அப்போ நம்ம இந்த இதுல இருந்து நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம்? இதுல எனக்கு ஜிங்க் வந்து அண்டர்கோயிங் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சோ அதனால எனக்கு ஒரு 2 எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. இந்த 2 எலக்ட்ரான் தான் என்னுடைய காப்பர் 2+ வாங்கி எனக்கு Cu என்னது 0வா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா எனக்கு ஃபார்ம் ஆகுது. புரியுதா? சோ இதுல எனக்கு எலக்ட்ரான் எனக்கு ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் இடையில எனக்கு எக்ஸ்சேஞ்சா எனக்கு நடக்குது. புரியுதா? சோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே. சோ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு பார்ப்போம். இதுல வந்து Fc+ நான் சொல்லியிருக்கிறது வந்து ஃபெரோசீனியம். புரியுதா? சோ ஃபெரோசீனியம் பிளஸ் இந்த ஒரு பர்ட்டிகுலர் என்டிட்டி வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட். ஓகேயா? சோ அப்போ இது வந்து ஆக்சுவலா என்ன ஆகுது? இந்த கேட்டலிஸ்ட் கூட என்னோட ஃபெரோசீனியம் இன்டராக்ட் ஆகும்போது, எனக்கு என்ன ஆக்சுவலா கிடைக்குது? எனக்கு வந்து ஃபெரோசின் கிடைக்குது. பிளஸ் என்னோட கேட்டலிஸ்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்ம்க்கு மாறுது? ஒரு அயானிக் ஃபார்ம்க்கு எனக்கு மாறுது. புரியுதா? அப்பன்னா இது நான் என்னன்னு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புரிஞ்சுக்கலாம். என்னோட கேட்டலிஸ்ட் இஸ் அண்டர்கோயிங் ஆக்சுவலி வாட்? என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா என்னது? என்னோட கேட்டலிஸ்ட் இஸ் அண்டர்கோயிங் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ இந்த பர்ட்டிகுலர் என்டிட்டி தான் நான் கேட்டலிஸ்ட்ங்கிறத நான் மீன் பண்றேன். சோ இது CO நான் கோபால்ட். இதுல CPன்னு ஆக்சுவலா என்னது? சைக்ளோபென்டாடைனேட். புரியுதா? சோ இந்த பர்ட்டிகுலர் என்டிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் அண்டர்கோ எ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கும்போது ஒரு எலக்ட்ரானை விட்டுருமா? அப்போ இந்த எலக்ட்ரான் வாங்கி தான் என்னோட ஃபெரோசீனியம் ஆக்சுவலா என்ன பண்ணும்? ஃபெரோசீனா எனக்கு கன்வெர்ட் ஆகும். புரியுதா? சோ இது எனக்கு ஒரு கேட்டலிஸ்டா எனக்கு ஆக்ட் ஆறனால இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டலிட்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கறது சொல்லுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபெரோசீனியம்னா என்ன சார்? ஃபெரோசீன்னா என்ன அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஃபெரோசீன்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா Fe C5H5 2 ஹோல் ஆக்சுவலி வாட்? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ங்கிறது 0. சோ இதுல இந்த C5H5 சொல்றேன் தெரியுமா? அது வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. புரியுதா? அப்போ இங்க எவ்வளவு இருக்கு? 2C5H5 இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? 2 into -1. புரியுதா? அதான் -2. இப்போ எனக்கு அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சோ அதனால இங்க Xன்னு போட்டிருக்கேன்.
இது மொத்தமா சேர்த்து என்னோட சர்ஃபேஸ் ஆக்சுவல் எவ்வளவுதான் இருக்கு, ஆக்சிஜன் ஸ்டேட் 0. புரியுதா? அதனால இங்க நான் 0ன்னு போட்டிருக்கேன். அப்போனா எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தானே. அப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? அதாவது எனக்கு ஃபெரோசீனா இருக்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து +2. சரியா? இப்போ இதே மாதிரி எனக்கு ஃபெரோசீனியம் இருக்குல்ல, இந்த ஃபெரோசீனியம்ல என்னோட அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எகைன் அதே ஃபார்முலா தான். எக்ஸ் பிளஸ் நமக்கு தெரியும் இது 2 இன்டூ -1, ஏன்னா C5H5ங்கிறது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ -1 ஈக்குவல் டு இது ஃபெரோசீனியம்னா என்னன்னா, ஃபெரோசீன்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரான் நான் வெளியில எடுத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதா? சோ என்னோட ஃபெரோசீன் வந்து எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு எலக்ட்ரான் வெளியில போச்சுன்னா அப்ப இதுக்கு என்ன மாறிடும், எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 மாறிடும். புரியுதா? அப்ப +1 இருக்கு அப்படின்னா அப்ப நான் இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. புரியுதா? சோ அப்போ எனக்கு அயன் வந்து ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகேயா? சோ அதான் இங்க எழுதியிருக்கேன். ஃபெரோசீன் will undergo oxidation reaction to form ferrocenium plus electron. ஓகேயா? அந்த ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் 3+ நீங்க போட்டிருக்கேன். இந்த ஃபெரோசீன்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இத நம்ம ஷார்ட் டேர்ம் அப்ரிவேஷன்ல நம்ம ஃபெரோசீன் எஃப்சின்னு எழுதுறோம். அதே நேரத்துல ஃபெரோசீனியம் வந்து நம்ம Fc+ங்கிறது இங்க எழுதுறோம். புரியுதா? அப்போ அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய ஃபெரோசீன் வந்து ஃபெரோசீனியமா மாறும்போது அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே நேரத்துல ஃபெரோசீனியம் வந்து எனக்கு ஃபெரோசீன் எனக்கு மாறுது அப்படின்னா அது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ சோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் தி கேட்டலிட்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா? சோ இப்போ இதுல நீங்க பார்த்தோம்னா நமக்கு ஃபெரோசீனியம்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ஃபெரோசீன்ல வந்து 18 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த ஃபெரோசீன்ல இருந்து ஆக்சுவலி என்னது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இருந்துச்சுன்னா எனக்கு ஃபெரோசீனியம் பிளஸ் ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும் அப்படிதானே. அப்போ ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆயிடுச்சுன்னா இங்க எனக்கு என்ன ஆயிரும், ஒரு எலக்ட்ரான் கம்மி ஆயிருமா. அப்போ அதான் நான் இங்க ஃபெரோசீனியம்ல நான் அங்க எவ்வளவு போட்டிருக்கேன், 17 எலக்ட்ரான் போட்டிருக்கேன். புரியுதா? சோ இதோட நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல்ல நம்ம ஆக்சுவலா பாக்குறோம் அப்படின்னா என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எனக்கு ஒரு 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இந்த ஃபெரோசீனியம்ல இருக்கும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ நம்ம லெட் அஸ் அஸ்யூம் தட் இந்த அவுட்டர் மோஸ்ட் இந்த ஷெல்லுல, அதாவது இந்த ஃபெரோசீனியம், புரியுதா? ஃபெரோசீனியம் தான் நான் Fe+ன்னு சொல்லி நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? சோ இதோட எனர்ஜி லெவல்ங்கிறது நான் இங்க E1ங்கிறத நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதே நேரத்துல இது வந்து ஆக்சுவலா என்னது, இது என்னுடைய என்டிட்டி அப்படிதானே, இது என்னுடைய கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்டோட எனக்கு என்ன இருக்கும், இந்த கேட்டலிஸ்டும் எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். அதோட எனர்ஜி லெவல் பார்த்தோம்னா எனக்கு E2. புரியுதா? சோ அப்போ இதுலயும் ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்கு, எலக்ட்ரான் எனக்கு இருக்கு. புரியுதா? சோ அதான் நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், E2 represents energy level of the electron in the outermost shell of the catalyst. புரியுதா? எனக்கு outermost shell of the catalystலும் எனக்கு எலக்ட்ரான் இருக்கு. அதே நேரத்துல இங்க எனக்கு என்ன இருக்கு, இது வந்து என்னுடைய ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல். புரியுதா? சோ இத வந்து நம்ம ஹோமோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலாப்ல இருக்கிறது, இந்த ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி லெவல் இத வந்து நம்ம ப்ளூமோ அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே சார். அப்போ ஹோமோனா என்ன சார்? ஹோமோனா ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹையஸ்ட் நான் சொல்றேன்னா என்னன்னா இட் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் எனர்ஜின்னு அர்த்தம். புரியுதா? இந்த E2 பாருங்க, E1ஓட பெருசா இருக்கா, மேல தானே போட்டிருக்கேன். அப்போ இது வந்து ஹையஸ்ட் எனர்ஜின்னு அர்த்தம். ஆக்குபைடு நான் சொல்றேன் அப்படின்னா இதுல ஆல்ரெடி எனக்கு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சி இந்த பர்டிகுலர் மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்பயே தெரிஞ்சுக்கணும், மாலிகுலர் ஆர்பிட்டல் நான் சொல்றேன் அப்படின்னா அங்கதான் எலக்ட்ரான் வந்து ஆக்சுவலா என்ன இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். புரியுதா? சோ அப்போ நான் ஹோமோன்னு சொல்றேன் வரேன் அப்படின்னா எனக்கு E2ங்கிறது ஹை எனர்ஜி லெவல்ல இருக்கு. அங்க ஆல்ரெடி எனக்கு எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? என்னுடைய மாலிகுலர் ஆர்பிட்டல்ல எனக்கு எலக்ட்ரான் இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. சோ இப்போ இந்த E1ங்கிறது நான் ஆக்சுவலா என்ன மீன் பண்ண வரேன், இது வந்து லூமோ. ஓகே. சோ லூமோன்னு ஆக்சுவலா என்ன மீனிங், இது வந்து லோயஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங், இதுக்கு வந்து லோயஸ்ட் எனர்ஜி தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டியா இருக்கு. புரியுதா? அதாவது என்னன்னா அன்ஆக்குபைட். அன்ஆக்குபைட்னா
எலக்ட்ரான் எதுவும் இல்ல, இட் நீட் ஃபர்தர் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ லோயஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஓகே. ஸோ இதுல நமக்கு என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு E2, E1 நான் எனர்ஜி லெவல் இங்க டயக்ராம் போட்டிருக்கேன் தெரியுமா? இது ரெண்டுமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல். புரியுதா? இது ஃபெரோசீனியமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இது வந்து ஆக்சுவலா என்னது? என்னுடைய கேட்டலிஸ்டோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். புரியுதா? அப்போ நீங்க நம்ம எப்பவே தெரிஞ்சுக்கணும், இந்த கேட்டலிஸ்ட் எப்பவே நமக்கு இங்க எலக்ட்ரான் ஹை எனர்ஜி இருக்கிறதுனால இது கொஞ்சம் எப்பவே அன்ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா? சோ எப்பவே இந்த கேட்டலிஸ்ட் என்டிட்டி ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹாஸ் டு பிகம் லெஸ் எனர்ஜி. புரியுதா? எனக்கு லெஸ் எனர்ஜியா இருக்கணும், அதே நேரத்துல எனக்கு ஹைலி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணும்? இது வந்து ஒரு எலக்ட்ரான ஆக்சுவலா இந்த ஃபெரோசீனியம்க்கு இங்க டொனேட் பண்ணிடும். புரியுதா? சோ அப்போ சி ஹோமோ டு லூமோ. ஓகே. சோ அதான் நான் இங்க மீன் பண்ண வரேன். புரியுதா? சோ இங்க நல்லா பாருங்க. இங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட்ங்கிறதுல நமக்கு எனர்ஜி லெவல் ஆக்சுவலா என்ன சொல்றேன்? இட் இஸ் ஹேவிங் ஹை எனர்ஜி லெவல். புரியுதா? எனக்கு வந்து ஸ்டேபிளா எனக்கு அட்டைன் ஆகணும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனர்ஜி லெஸ்ஸா இருக்கணும். அதே நேரத்துல என்னோட சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அப்படிதானே? சோ அதுக்கு நம்ம இந்த கேட்டலிஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து எலக்ட்ரான் ஆக்சுவலா என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். புரியுதா? சோ எதுக்கு டொனேட் பண்ணும்? என்னுடைய ஃபெரோசீனியம்க்கு ஆக்சுவலா டொனேட் பண்ணும். புரியுதா? சோ இப்ப ஃபெரோசீனியம் டொனேட் பண்ணும்போது, இப்போ எனக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்ங்கிறது இங்க காமிச்சிருக்கேன். மாலிகுலர் ஆர்பிட்டல். இங்க பாருங்க, இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க போனதுனால, நான் இந்த இத நான் எப்படி ஆக்சுவலா வரைஞ்சிருக்கேன்? COCP ஸ்டார் என்னது? COCP ஸ்டார் இந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலா என்ன போட்டிருக்கேன்? COCP ஸ்டார் வந்து இங்க பிளஸ்ங்கிறத போட்டிருக்கேன். புரியுதா? சோ பிளஸ்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அது ஆக்சுவலா என்ன மீனிங்? எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஆக்சுவலா வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? இந்த COCP ஸ்டார் நான் இங்க தான் போட்டிருக்கேன்ல. இட் இஸ் அண்டர்கோயிங் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆக்சுவலா என்னது? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளியில போனனால, இந்த இடத்துல நான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கேன்? எந்த எலக்ட்ரான் எங்கேயுமே இங்க வரையல. அப்படிதானே? இந்த ஸ்பின் எதுவுமே நான் ஆக்சுவலா நான் போடல. ஓகே. வேறஸ் நீங்க இதுல பாருங்க. நீங்க இந்த ஃபெரோசீனியம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த லூமோ இந்த பர்ட்டிகுலர் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அடிஷனலா இந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வந்துருச்சு? என்னுடைய கேட்டலிஸ்ட்ல இருந்து வந்துருச்சு. புரியுதா? சோ அப்போ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கேட்டலிஸ்ட் இனிஷியலா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுனால, இந்த கேட்டலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ஆக்சுவலி வாட்? இட்ஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? வேறஸ் நீங்க இந்த ஃபெரோசீனியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெரோசீனியம் ஒரு எலக்ட்ரான் வாங்கினதுனால, இப்போ இது எதா கன்வெர்ட் ஆயிரும்? எனக்கு வந்து ஃபெரோசீனா கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? சோ ஃபெரோசீனா இப்ப கன்வெர்ட் ஆனனால, இப்போ இது வந்து ஆக்சுவலி என்னது? இட் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ இப்போ இந்த எல்லாமே ஆக்சுவலி எங்க தான் நடக்குது? எனக்கு ஒரு சொல்யூஷன்ல தான் நடக்குது. புரியுதா? சோ இங்க பாருங்க. இந்த ஒரு கேட்டலிஸ்ட்ங்கிறதா நான் வந்து இதுதான் என்னோட கேட்டலிஸ்ட். அப்படித்தானே? என்டிட்டி. என்னோட அனலைட்ங்கிறத இங்க நான் மீன் பண்ண வர்றது எதுனா ஃபெரோசின். புரியுதா? அப்போ இந்த கேட்டலிஸ்டுக்கும் இந்த ஃபெரோசினுக்கும் நடுவுல எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுல்ல. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இது ஏன் நம்ம ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சொல்றோம் அப்படின்னா, இது ரெண்டுமே எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்ல மட்டும் தான் எனக்கு நடக்குது. புரியுதா? சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே என்னோட ஒரே ஒரு சொல்யூஷன் நடக்கிறதுனால இது வந்து நம்ம ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? சோ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வி டோன்ட் ரிக்வயர் எனி கேட்டலிஸ்ட். புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா பாருங்க. நான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நான் சொல்றதுல எல்லாமே நான் என்ன சொல்றேன்? எனக்கு அனலைட் வந்து எனக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை அப்படின்னா, அது எங்க இருந்து வாங்குது? ஒரு கேட்டலிஸ்ட்ல இருந்து வாங்குது. அப்படிதானே? கேட்டலிஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து குடுக்குது. அப்ப கேட்டலிஸ்ட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அந்த எலக்ட்ரான் தான் என்னுடைய ஃபெரோசீனியம் வாங்கி ஃபெரோசீனா கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? சோ அதுதான் நான் இந்த எனர்ஜி லெவல் டயகிராம்லயும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். புரியுதா? ஆனா, நீங்க இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம்னு அப்படின்னா, எனக்கு வந்து கேட்டலிஸ்ட் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்போ நீங்க நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அப்ப எலக்ட்ரான் எங்க இருந்தா சார் வரும்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரோட் இருக்கு. புரியுதா? நான் வந்து ஒரு வொர்க்கிங் எலக்ட்ரோட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுவேன். நான் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ற மூலமா தான் நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், இந்த வொர்க்கிங் எலக்ட்ரோட் ஆக்சுவலா என்ன பண்ணும்? எலக்ட்ரான சப்ளை பண்ணும். புரியுதா?
சோ இந்த எலக்ட்ரான் தான் என்னோட ஃபெரோசீனியம் வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து ஃபெரோசீனா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? சோ இத கொஞ்சம் நம்ம டீடைலா பார்ப்போம். சோ எகைன் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். புரியுதா? சோ ஜெனரலா கேட்டலிஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன ப்ளே பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி ஒரு எலக்ட்ரான வெளியில குடுக்குதா? அந்த எலக்ட்ரான் தான் என்னுடைய அனலைட் வாங்கி எனக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டா எனக்கு ஃபார்ம் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் வந்து எனக்கு கேட்டலிஸ்டுக்கும், எனக்கு ஃபெரோசீனியம்க்கும் நடுவுல நடக்குது. ஆனா, நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்றோம். புரியுதா? இப்போ இதுதான் என்னோட வொர்க்கிங் எலக்ட்ரோட் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்டின்னா, நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன். பாசிட்டிவோ, நெகட்டிவோ ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது, இந்த வொர்க்கிங் எலக்ட்ரோட்ல இருந்து தான் நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? எலக்ட்ரான நான் ஜெனரேட் பண்றேன். புரியுதா? எஸ்பெஷலி என்னது நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது. சோ எலக்ட்ரான் ஜெனரேட் பண்ணும்போது, இந்த எலக்ட்ரான் தான் என்னோட ஆக்சுவலி இது வாங்குது. என்னோட ஃபெரோசீனியம் ஆக்சுவலா வாங்கிட்டு, இது வந்து ஃபெரோசீனா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? சோ இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இது எப்படி ஆக்சுவலா நடக்குது அப்படிங்கிறது. நமக்கு ஜெனரலாவே தெரியும். நான் ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரில நான் ஒரு லோ டூ ஹை பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் ஹை டூ லோங்கிறத மாரி நான் ரேம்ப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாரி ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி எனக்கு ப்ரொஃபைல் வரும். புரியுதா? சோ இதுல எனக்கு வந்து இதுல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹையர் ஹையர் எண்ட்ல எனக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். புரியுதா? லோயர் சைடுல எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, எனக்கு வந்து சிவி எனக்கு இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா, நான் வந்து இது லோ டூ ஹை அப்படின்னு நான் மீன் பண்ண வரேன்னா, இந்த ஹைங்கிறது ஆக்சுவலா என்னது? பாசிட்டிவ்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்க சான்சஸ் இருக்கு. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. புரியுதா? என்னோட அனலைட் ஆக்சிடேஷன் நடக்குது. வேரஸ் நான் லோங்கிறது குடுக்குறேன். லோன்னா ஆக்சுவலி என்னது? நெகட்டிவ் பொட்டன்ஷியல். புரியுதா? அப்ப நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் குடுக்குறேன் அப்டின்னா, அப்ப எனக்கு என்ன நடக்குது? என்னோட அனலைட் வந்து அண்டர்கோயிங் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ நான் வந்து ஃபெரோசீன் ஆக்சுவலா எடுக்கிறேன் அப்டின்னா, நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சுவல் என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபெரோசீனியம் அண்ட் ஃபெரோசீன் ஆக்சுவலா என்ன நடக்கும்? ஃபெரோசீன் வந்து ஃபெரோசீனியமா கன்வெர்ட் ஆகும். வேறஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல எனக்கு ஃபெரோசீனியம் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கி எனக்கு ஃபெரோசீனா எனக்கு கன்வெர்ட் ஆகும். புரியுதா? அப்போ ஆக்சுவலா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் வந்து இங்க அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோமே. இங்க நீங்க இந்த இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டயகிராம்ல பாருங்க. இது வந்து மெட்டல் எலக்ட்ரோட். புரியுதா? இது வந்து என்னுடைய ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ். இந்த கெமிக்கல் ஸ்பீஷிஸ்ங்கிறது நான் வந்து ஃபெரோசீனியம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஃபெரோசீனியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொன்னேன்? இப்போ இந்த மெட்டல் எலக்ட்ரோட் இது வந்து ஆக்சுவலா என்னது? கெமிக்கல் ஸ்பீஷிஸ். இது ஆக்சுவலா என்னன்னா எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். புரியுதா? இது வந்து எலக்ட்ரோட், இது வந்து எலக்ட்ரோலைட். ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரோலைட் பக்கத்துல தான் நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? இந்த பர்ட்டிகுலர் கெமிக்கல் ஸ்பீஷிஸ் அதாவது ஃபெரோசீனியம் இல்ல வேற ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு பக்கத்துல கான்டாக்ட்ல வரும். புரியுதா? அப்ப இந்த கெமிக்கல் ஸ்பீஷிஸ்ல பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க அப்பர் மோஸ்ட்ல இங்க டாட் டாட் டாட்ன்னு போட்டிருக்கேன் தெரியுமா? அது வந்து லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல். வேறஸ் கீழ இருக்கிறது என்னன்னா, ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல். அப்படின்னு ஆக்சுவலா என்ன சார் மீனிங்? இந்த ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. இந்த எனர்ஜி லெவலுக்கு கீழ வரைக்கும் எல்லாமே எலக்ட்ரான் ஃபுல்லாவே ஃபில்ட் ஆயிருக்கு. புரியுதா? வேறஸ் லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னா, அந்த இடத்துல எலக்ட்ரான் எதுவுமே ஃபில் ஆகல. புரியுதா? இதே மாதிரி இங்க பாருங்க. இந்த மெட்டல் எலக்ட்ரோட்ல பாத்தீங்கன்னா, இங்க EFன்னு குடுத்திருக்காங்க தெரியுமா? இது வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவல். இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வரைக்கும் தான் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு ஃபில்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எனக்கு எலக்ட்ரான் ஆக்சுவலா எதுவுமே எனக்கு ஃபில் ஆகல. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன்? நான் வந்து இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்றேன்னா, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சாரி இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ஆ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் குடுத்தா எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். வேறஸ் நான் நெகட்டிவ் குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். அப்படிதானே? லோன்னா எனக்கு ரிடக்ஷன். அதான் நான் இங்க மீன் பண்ணியிருந்தேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ங்கிறது நான் குடுக்குறேன். புரியுதா? நான் ஹை நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா குடுக்குறேன் அப்டின்னா, அப்ப ஆக்சுவலா என்ன நடக்குது? இங்க உங்க எலக்ட்ரான் இருக்கு தெரியுமா? இனிஷியல் வந்து உங்க ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்.
பட் நான் அடிஷனலா ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால எனக்கு எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் எனர்ஜி கெயின் ஆயிரும். அப்ப இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கூடிரும். புரியுதா? சோ அதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் மேல போயிரும். புரியுதா? அப்போ கொஞ்சம் மேல போன பிறகு இப்ப ஆக்சுவலா என்ன ஆயிரும்? இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து உங்க லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டலோட கொஞ்சம் ஹையரா இருக்கும். புரியுதா? சோ அதாவது என்ன மீன் பண்ண வரேன்னா, நம்ம நிறைய நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் எனர்ஜி கூடிரும். அதனால இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஹையர் எனர்ஜி லெவலா வந்துரும். சோ இந்த ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி லெவலும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபெர்மி எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஹையரா இருக்கும். புரியுதா? சோ அதனால இந்த எலக்ட்ரான் வந்து நம்ம எலக்ட்ரோட்ல இருந்து ஈஸியா எதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிரும்? என்னுடைய லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். புரியுதா? சோ அதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய ஃபெரோசீனியம் புரியுதா? இதுல ஏங்கிறது நீங்க வந்து ஃபெரோசீனியம் அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஃபெரோசீனியம் பிளஸ் எலக்ட்ரானா வாங்கி ஆக்சுவலி எதா கன்வெர்ட் ஆயிரும்? ஃபெரோசீனா கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? இததான் நான் இந்த போன ஸ்லைட்ல கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்திருக்கேன். நான் முதல்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன்னா, என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி எது கூடுது? ஃபெர்மி எனர்ஜி லெவல் கூடுது. இங்க நான் சொன்னேன்ல, நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்ண எனக்கு ஆக்சுவலி என்ன ஆயிரும்? இந்த ஃபெர்மின் எனர்ஜி லெவல் இங்க பாருங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃபெர்மின் எனர்ஜி லெவல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இந்த லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் புரியுதா? இது வந்து கெமிக்கல் ஸ்பீஷிஸ். அதாவது என்னோட ஃபெரோசீனியமோடது. இந்த ஃபெரோசீனியமோட இந்த லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் இந்த எனர்ஜி லெவல்ல விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே இருக்கு. அப்படிதானே? ஆனா நான் அடிஷனலா நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்? எனக்கு எலக்ட்ரான் வந்து நிறைய எனர்ஜி கெயின் பண்ணுது. புரியுதா? அப்ப எனக்கு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப ஹையா இருக்கும். அதனால எனக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல் இன்னும் மேல கூடிரும். புரியுதா? இப்போ நீங்க இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து இப்போ உங்க ஃபெரோசீனியம்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ல விட கொஞ்சம் ஹையரா இருக்கும். புரியுதா? இப்போ தான் ஆக்சுவலா என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரோட்ல இருந்து உங்களுக்கு ஃபெரோசீனியம்க்கு உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? அதான் ஃபெரோசீனியம்னா எங்க சொல்ல வரேன்? இந்த லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். புரியுதா? சோ அதான் இங்க கொடுத்திருக்கேன். எலக்ட்ரான் will be transported from electrode to எங்க? ஃபெரோசீனியம். புரியுதா? அப்போ எலக்ட்ரோட் இங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும் சமயம் அப்ப ஆக்சுவலி என்ன நடக்குது? எனக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. புரியுதா? சோ இதுதான் நான் இங்க தெளிவா கொடுத்திருக்கேன். ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் நம்ம கொடுக்கணும். புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா, நான் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன். புரியுதா? இங்க பாருங்க நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன். அப்ப பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நான் ஆக்சுவலா அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? இந்த ஃபெர்மின் எனர்ஜி லெவல் எனக்கு ரொம்ப கீழ போயிருது. புரியுதா? அதாவது எனக்கு எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜில இருக்காது. அது ரொம்ப ரொம்ப லோ எனர்ஜிக்கு போயிரும். புரியுதா? அப்ப லோ எனர்ஜிக்கு போறதுனால, எனக்கு வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கீழ போயிரும். அப்ப ரொம்ப கீழ போச்சுன்னா ஆக்சுவலா என்ன இருக்கும்? இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன். என்னுடைய கெமிக்கல் ஸ்பீஷிஸோட ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல். அப்படிதானே? அந்த கெமிக்கல் ஸ்பீஷிஸ் மாலிகுலர் ஆர்பிட்டலோட என்னோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் ரொம்ப கீழ போயிரும். புரியுதா? அப்படி ரொம்ப கீழ போறதுனால, இப்ப நான் ஆக்சுவலா என்னது? எலக்ட்ரான் வந்து ஈஸியா என்னுடைய ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல் இருந்து என்னுடைய எலக்ட்ரோடுக்கு எனக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். புரியுதா? சோ அப்போ இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சிடேஷன். புரியுதா? அப்ப ஆக்சிடேஷன் அப்ப ஆக்சுவலா எப்படி நடக்கும்? என்னுடைய ஃபெரோசீன் இருக்கு தெரியுமா? அது வந்து எதா கன்வெர்ட் ஆயிரும்? ஃபெரோசீனியம் பிளஸ் எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆயிரும். இந்த எலக்ட்ரான் தான் என்னுடைய எங்க இருந்து எங்க எனக்கு ஷட்டில் ஆகும்? என்னுடைய அதாவது என்னுடைய ஃபெரோசீன்ல இருந்து என்னுடைய எலக்ட்ரோடுக்கு எனக்கு ஷட்டில் ஆகும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபெர்மின் எனர்ஜி லெவல் கூடும். சாரி கம்மியாகும். ஏன் கம்மியாகும்? அதான் கொடுத்தேன். என்னோட எலக்ட்ரான் எனர்ஜி ரொம்ப கம்மியாயிரும். சோ அதனால இந்த எனர்ஜி லெவல் இருக்கு தெரியுமா? அதாவது இந்த ஃபெர்மின் எனர்ஜி லெவல் இது வந்து என்னோட ஃபெரோசீனியமோட எனர்ஜி லெவலோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். புரியுதா? அதான் நான் இங்க போட்டிருக்கேன். புரியுதா? எனர்ஜி லெவல் இஸ் லோயர் தேன் தி FC அதாவது ஃபெரோசீன். So as a result, electron transport from the actually what? FC to என்னுடைய எலக்ட்ரோட். புரியுதா? சோ அப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? என்னோட ஃபெரோசீன் வந்து ஃபெரோசீனியமா மாறுது. சோ அப்போ ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கு போகுது. புரியுதா? சோ இதனாலதான் நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது தெரியுமா? இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது
See, அதாவது எலக்ட்ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஆக்சுவலி என்னது, இட் இஸ் அண்டர்கோயிங் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதானே? எலக்ட்ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு எலக்ட்ரான் வெளியில போகுது. அப்படிதானே? அப்போ எலக்ட்ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே? புரியுதா? ஆனா அனலைட் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும் இது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதா? அப்போ எலக்ட்ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வந்து எலக்ட்ரான் வெளியில போறதுனால இதை நான் ஆக்சுவலி எப்படின்னு சொல்லலாம், ஒரு நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணலாமா? இதனாலதான் நம்ம சைக்கிளிக் வால்டாமெட்ரியில நம்ம பார்த்தோம்னா ரிடக்ஷன் கரண்ட்டை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மைனஸ் ஐ. அப்படித்தானே? இது நெகட்டிவ்ல வரும். அதே நேரத்துல நீங்க ஆக்சிடேஷன்ல பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவ் ஐ, கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல சொல்லுவோம். ஏன் கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க இங்க பாருங்க, இங்க வந்து ஆக்சிடேஷன்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் வெளியில விடுது. ஆனா எலக்ட்ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எனக்கு வருது வந்து கெயின். அப்படித்தானே? இது கெயின்னா எனக்கு பாசிட்டிவ். அப்படித்தானே? அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ங்கிறது நம்ம பாசிட்டிவ்லங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? சோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை தான் நம்ம ஆக்சுவலி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே. சோ அப்ப ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்கும் எதுக்கும் இடையில நடக்குது? எலக்ட்ரோடுக்கும் ஒரு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸுக்கும் நடுவுல தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதனாலதான் இது நம்ம ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத சொல்றோம். புரியுதா? ஏன்னா இங்க 2 டிஃபரெண்ட் மீடியம் இருக்கு. அப்படித்தானே? ஒன்னு வந்து சொல்யூஷன் ஃபேஸ், இன்னொன்னு சாலிட் ஃபேஸ். அப்படித்தானே? சோ அதனாலதான் இதை நம்ம ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். வேறஸ் நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கேட்டலிஸ்டும் அதே மாதிரி நான் இந்த ஃபெரோசின் ரெண்டுமே நான் வந்து ஒரு சொல்யூஷன்ல தான் நான் ஒரு டிசால்வ்டு ஸ்டேட்ல நான் வச்சிருக்கேன். புரியுதா? சோ இது ரெண்டுமே ஒரே ஒரு சொல்யூஷன்ல தான் நடக்கிறதுனால இது வந்து நம்ம ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்றோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டேர்ம், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னா மினிமம் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் an electron from the surface of the material into the vacuum outside the material. See, இப்ப இதுல நீங்க பாருங்க, இப்ப இதுல ஃபெர்மி எனர்ஜி லெவல் இது வரைக்கும் தான் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. அப்படிதானே? See, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வரைக்கும் தான் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு ஃபில் ஆயிருக்கும். புரியுதா? இப்போ நான் ஆக்சுவலி என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரானை நான் வேக்யூம் லெவல்னா 0 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? நான் இந்த எலக்ட்ரானை நான் வெளியில ஆக்சுவலா கொண்டு வரணும். அதாவது என் மெட்டீரியல்ல இருந்தே நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு சர்டன் எனர்ஜி நான் கொடுக்கணும் தெரியுமா? அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்ப நான் வேக்யூம்னு நான் ஆக்சுவலா சொல்ல வரேன் அப்படின்னா 0 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? என்னோட மெட்டீரியல்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் அவுட் சைடுக்கு நான் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை நான் கொண்டு வரணும். சோ அதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி நான் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம ஆக்சுவலா ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ வேக்யூம் மைனஸ் என்னது இஎஃப். இஎஃப்னா ஃபெர்மி லெவல். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபெர்மி எனர்ஜி லெவல்னு ஆக்சுவலி என்ன மீனிங்? எனர்ஜி ஆஃப் தி ஹையஸ்ட் ஆக்குபைடு எலக்ட்ரானிக் ஸ்டேட் அட் 0 கெல்வின். ஓகே. அப்ப ஆக்சுவலா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஆக்சுவலா நான் சொல்றேன்னா அதுக்கு அந்த அதுக்கு கீழே வரைக்கும் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு ஃபில்டா இருக்கும். புரியுதா? இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சர்டன் எனர்ஜி இருக்கும். புரியுதா? சோ இதுல நீங்க பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்ப எனக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து -5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. ஓகே. அதே நேரத்துல எனக்கு வேக்யூம் வந்து 0 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு? 0 -5 எலக்ட்ரான் வோல்ட். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த வேக்யூம். புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா என்னது? இ வேக்யூம். இது இ வேக்யூம்னா 0 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இ ஃபெர்மி எனர்ஜி லெவல் எவ்வளவு? -5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி என்னது? இதோட டிஃபரன்ஸ். புரியுதா? இப்போ 0 -5னா எவ்வளவு வரும்? 5 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள். இதோட ஃபார்முலா தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ வேக்யூம் மைனஸ் ஃபெர்மி எனர்ஜி லெவல். புரியுதா? சோ இப்போ நான் வந்து நீங்க இந்த இடத்துல இந்த டேப்லெட் காலம் நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ்ல நீங்க பார்த்தோம்னா கோல்டு எடுப்போம், பிளாட்டினம் எடுப்போம். புரியுதா? கிளாசி கார்பன் எலக்ட்ரோட் எடுப்போம். சோ இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ இதுல நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ரெண்டு மட்டும் நான் செலக்டிவ் எடுத்துக்கிறேன். கோல்டு அண்ட் பிளாட்டினம். இதோட கரஸ்பாண்டிங் ஒர்க் ஃபங்க்ஷன் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ நீங்க கோல்டோட நீங்க ஒர்க் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 5.10. ஓகே. அப்போ 5.10ன்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கும்? -5.1 தானே. சோ இதுல பாத்தீங்கன்னா
அதோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கும்? -5.1ங்கிறது இருக்கும். புரியுதா? அப்ப -5.1னா இட் இஸ் ஃபார் கோல்டு. புரியுதா? இப்போ நீங்க பிளாட்டினத்துக்கு பாருங்க. பிளாட்டினத்துக்கு எவ்வளவு இருக்கு? 5.65. 5.65னா -5.65. இங்க தெரியுதா? கோல்டுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இங்க இருக்கும் -5.1. புரியுதா? பிளாட்டினத்துக்கு இங்க அப்ராக்சிமேட்லி என்னது -5.65. ஓகேயா? சோ இப்ப நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப வந்து எனக்கு வந்து இங்க ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் எனக்கு பக்கத்துல வருது. இதோட லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் இங்க கொடுத்திருக்காங்க. வேறஸ் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல் இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? இப்ப நீங்க ஒரு கோல்டு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த 2க்கும் நடுவுல இருக்கு. புரியுதா? அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த கோல்டு வந்து 2மே எனக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். புரியுதா? அதாவது இந்த கோல்டுல இருந்து எலக்ட்ரான் இங்க ஷட்லோன் பண்ணிக்கலாம், இங்க வாங்க முடியும். புரியுதா? ஏன்னா நான் ஸ்லைட்டா ஒரு எனர்ஜி மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். என்னால கோல்டு வந்து ஈஸிலி ஆக்சிடேஷனும் ப்ரொமோட் பண்ணும், ரிடக்ஷனும் ப்ரொமோட் பண்ணும். புரியுதா? ஆனா நீங்க பிளாட்டினம் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து -5.65 அப்படிதானே ஃபெர்மி எனர்ஜி லெவல். அப்ப இதோட எனர்ஜி லெவல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டலோட எனக்கு ரொம்ப கீழ இருக்கு. அப்படிதானே? அப்ப ரொம்ப கீழ இருக்குன்னா, இந்த பிளாட்டினமால என்னதான் பண்ண முடியும்? எலக்ட்ரான் தான் வாங்க முடியும். அப்படிதானே? அப்ப எலக்ட்ரான் வாங்க முடியும்னு ஆக்சுவலா என்ன மீனிங்? இந்த பிளாட்டினம் ஆக்சுவலி எத வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணும்? என்னோட பிளாட்டினம் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கிறது அர்த்தம். புரியுதா? வேறஸ் இந்த பிளாட்டினம் வச்சு நான் வந்து ஆக்சுவலி என்னது? நான் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனை நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஹை எனர்ஜி கொடுக்கணும். ஹை எனர்ஜி கொடுத்தாதான் இந்த பிளாட்டினமோட என்னது? இந்த எனர்ஜி லெவல், ஃபெர்மின் எனர்ஜி லெவல் வந்து இந்த லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல கூட நான் கூட கொண்டு போகணும். அப்படிதானே? அப்ப நான் கூட கொண்டு போறதுக்கு நான் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். புரியுதா? சோ நான் ஒரு டைம் நான் ரிப்பீட் பண்றேன். சி கோல்டு பாத்தீங்கன்னா நமக்கு 5.1 ஒர்க் ஃபங்க்ஷன். புரியுதா? 5.1 ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட ஃபெர்மின் எனர்ஜி லெவல் எவ்வளவுயா இருக்கும்? -5.1. புரியுதா? அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். வேறஸ் நீங்க பிளாட்டினம் பாத்தீங்கன்னா அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5.65 அப்படின்னா அதோட ஃபெர்மின் எனர்ஜி லெவல் வந்து -5.65. புரியுதா? அப்போ நீங்க நல்லா பாருங்க, கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் சென்டர்ல இருக்கு. அதாவது இந்த லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கும் இந்த ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கும் சென்டர்ல இருக்கிறதுனால நான் ஒரு கொஞ்சம் ஹையர் பொட்டன்ஷியல் இல்ல நான் நெகட்டிவ், அதாவது நான் சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலோ இல்ல பாசிட்டிவ் பொட்டன்ஷியலோ நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஃபெசிலிட்டேட் ஆகும். பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தேன்னா எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு ஃபெசிலிட்டேட் ஆகும். அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த கோல்டு எலக்ட்ரோட் இந்த 2க்குமே நடுவுல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஹையர் நெகட்டிவோ கொஞ்சம் லோயர் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தானாலுமே எனக்கு உடனே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அதனாலதான் நீங்க சிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவர்சிபிலிட்டி வரும். ஏன்னா நீங்க கொஞ்சம் பாசிட்டிவோ கொஞ்சம் நெகட்டிவ் கொடுத்தாலுமே உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துரும். ஆனா நீங்க இந்த பிளாட்டினம் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த பிளாட்டினமோட ஒர்க் ஃபங்க்ஷன் 5.65னால அதோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் ரொம்ப கீழ இருக்கும். அப்படிதானே? அப்ப ரொம்ப கீழ இருக்குன்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? அதோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் ரொம்ப அதல பாதாளத்துல இருக்கிறதுனால இதால எது மட்டும்தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும்? அதாவது அனலைட்டோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஏன்னா இதுல நல்லா பாருங்க, ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கூட இருக்கு. அதே நேரத்துல இந்த பிளாட்டினமோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியா இருக்கு. புரியுதா? அதனால ரிடக்ஷன் ரியாக்ஷனை ஈஸியா ஃபெசிலிட்டேட் பண்ணும். புரியுதா? சரி. அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஈஸியா ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஆனா இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா? நான் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும்? நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நிறைய எக்ஸ்ட்ரீம் நான் கொடுத்தேன்னா தான் இந்த ஃபெர்மி எனர்ஜி மேல வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு ஆக்சுவலா எனக்கு எது ஃபெசிலிட்டேட் ஆகும்? எனக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு ஃபெசிலிட்டேட் ஆகும். புரியுதா? சோ அதனாலதான் எப்பயும் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கோல்டு எலக்ட்ரோட் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் 2மே ஃபெசிலிட்டேட் பண்ணும். வேறஸ் நான் பிளாட்டினம் எடுக்கிறேன்னா அது ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டலோட ரொம்ப கீழ இருக்கிறனால இது எது மட்டும் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும்? ஆக்சிடேஷன் மட்டும் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும். வேற ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்ளை மோர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். புரியுதா? ஓகே. சோ இப்போ நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது. சோ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம். ஒரு கேட்டலிஸ்ட் இல்ல ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். சோ அந்த கேட்டலிஸ்ட் தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது.
அது மூலமா இது எலக்ட்ரான் சப்ளை பண்ணுது. அதனால நம்ம அனலைட் எலக்ட்ரான் வாங்கி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்படித்தானே? சோ இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது என்ன? இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தானாலும் இந்த ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அதனால ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் தான் என்னுடைய ஃபெரோசீனியம் வாங்கி எனக்கு ஃபெரோசீனா கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? சோ இந்த பர்ட்டிகுலர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நான் அடிஷனலா நான் வந்து எந்த பொட்டன்ஷியலோ, எந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ நான் குடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. புரியுதா? அதுதான் என்னது நார்மலா நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம நடக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர நம்ம என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சொல்லுவோம். ஏன்னா 2மே ஒரே சொல்யூஷன் ஃபேஸ்ல தான் நடக்குது. புரியுதா? அதனாலதான் இது வந்து நம்ம ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு எலக்ட்ரோட கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோட வந்து எப்படி வந்து ஒரு எலக்ட்ரானை சப்ளை பண்ணும்? நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணணும். புரியுதா? சோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்றது மூலமா இது வந்து எலக்ட்ரானை சப்ளை பண்ணும். அதனால என் அனலைட் வந்து எலக்ட்ரான் வாங்கி இட் கேன் அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ நம்ம வந்து ஈஸி மெக்கானிசம் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இத நான் ரிவைஸ் பண்றேன். சோ அதனால உங்களால கோரிலேட் பண்ண முடியும். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. இந்த எலக்ட்ரோடுக்கு நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்றேன். புரியுதா? நான் வந்து ஒரு வோல்டேஜ் நான் அப்ளை பண்றேன். அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரோட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில போணும். இந்த எலக்ட்ரோட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரான் வெளியில போணும் அப்படின்னா, நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் குடுக்கணுமா? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் குடுக்கணுமா? அப்படின்னு கேட்டா என்னது? நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் குடுக்கணும். அப்பன்னா தான் என்னோட ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப மேல போகும். அப்படிதானே? அதோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். அப்படி ஹையா இருந்தா தான் அப்போ எனக்கு என்ன ஆகும்? என்னோட எலக்ட்ரான் வந்து இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல்ல இருந்து லோயஸ்ட் வேக்கன்ட் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல நான் இப்ப இந்த காமிச்ச எக்ஸாம்பிள்ல நான் ஆக்சுவலி என்ன நான் குடுப்பேன்? நான் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ்ங்கிறத குடுப்பேன். புரியுதா? அப்ப நான் நெகட்டிவ் வோல்டேஜ் குடுக்கறதுனால என்னோட நானோமீட்டர் ஆக்சுவலா என்ன பண்ணும்? வில் அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருந்து ரிடியூஸ்டு ஃபார்மா மாறும். நீங்க இந்த டயகிராம் பார்த்தா கூட தெரியுதா? என்னோட நானோமீட்டர்ல வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஒரு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. அதுதான் நான் இங்கேயும் கொடுத்திருக்கேன். புரியுதா? இந்த பர்ட்டிகுலர் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன் இது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறத நான் சொல்றேன்? ஏன்னா வந்து நான் வந்து ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்றேன். அது மூலமா என்னோட எலக்ட்ரோடு வந்து ஒரு எலக்ட்ரான் லிபரேட் பண்ணுது. புரியுதா? அதனால இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ்ங்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ என்னோட நானோமீட்டர்ல வந்து இந்த எலக்ட்ரானை வாங்கி என்னோட ரிடியூஸ்டு ஸ்டேட்டா வாரது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா இப்போ நெக்ஸ்ட் நான் என்னோட அனலைட் ஆட் பண்றேன். ஓகே. இப்போ இந்த அனலைட் வந்து என்னோட நானோமீட்டர் ரிடியூஸ்டு ஃபார்மோட இன்டராக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்துல என்னோட நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்மாவும் மாறுது. அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? ஆனா அதே நேரத்துல இந்த பர்ட்டிகுலர் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் a கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தேன் தெரியுமா? அதாவது என்னது? என்னோட கேட்டலிஸ்ட் வந்து வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதுக்கு பிறகு இந்த எலக்ட்ரான என்னுடைய ஃபெரோசீனியம் வாங்கி ஃபெரோசீனா மாறுதுன்னு நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் தெரியுமா? அதே இன்டராக்ஷன் தான் எங்கேயும் இங்கே நடந்திருக்கும். இன் பிட்வீன் இந்த ப்ராசஸ்ல நடந்திருக்கும். புரியுதா? பட் ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னோட நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுறதுனால எனக்கு நிறைய நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு ரீஜெனரேட் ஆகும். புரியுதா? சோ இப்படி எனக்கு நிறைய ரீஜெனரேட் ஆறதுனால தான் இத வந்து நம்ம எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ண வரோம். புரியுதா? சோ இந்த ப்ராடக்ட்ல எனக்கு வந்து H2O2 இல்லாட்டி குளுக்கோலாக்டோன் ஏதாவது ஒண்ணு நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அதுல ஏதோ ஒண்ணுதான் எனக்கு எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸா இருக்கும். புரியுதா? சோ இந்த கேஸ்ல நான் H2O2 எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ற மூலமா இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த 2 எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது அப்படின்னா, இந்த 2 எலக்ட்ரான் ஆக்சுவலி எங்க போகும்? இங்க பாருங்க. இந்த 2 எலக்ட்ரான் லிபரேட் ஆச்சு அப்படின்னா, இது ஏன் எலக்ட்ரோடுக்கு தான் போகும். புரியுதா? என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட் போகும். அப்போ அந்த பொட்டன்ஷியல்ல நான் அப்போ என்ன ஆக்சுவலா நான் குடுத்திருப்பேன்? என்னுடைய எலக்ட்ரோடுக்கு நான் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் குடுத்திருப்பேன். புரியுதா? அப்ப நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நான் வந்து அப்ளை பண்ணும்போது, அப்ப எனக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்? இந்த H2O2 எனக்கு O2 ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அப்ப அந்த 2 எலக்ட்ரான் வந்து ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கு போயிருக்கும். புரியுதா? சோ அதனால இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ இதனால தான் இத வந்து நம்ம ECE மெக்கானிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா?
வேறஸ் நீங்க ஜெனரலாவே நீங்க வந்து ஒரு என்சைம், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒண்ணு யோசிச்சுங்க, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் நான் யூஸ் பண்றேன். இதுக்கு மேல வந்து எனக்கு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வந்து என்னோட சப்ஸ்ட்ரேட்ட வந்து எனக்கு ப்ராடக்ட்டா மாத்துது. அப்படி நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, திஸ் வில் கம் அண்டர் தி கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் கேட்டலிட்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா, இந்த என்சைம்க்குள்ளால எனக்கு வந்து ஒரு மெட்டல்ங்கிற மாரி எனக்கு ஒரு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். புரியுதா? சோ இப்ப நான் வந்து இதான் ஒரு என்சைம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் சைட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு மெட்டல் இருக்கும். புரியுதா? சோ இந்த மெட்டல் தான் நான் இங்க வந்து எம் சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இந்த மெட்டல் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான தான் என்னோட சப்ஸ்ட்ரேட் வாங்கி எனக்கு ப்ராடக்ட்டா மாறும். புரியுதா? சோ இந்த மாரி ஒரு கேஸ் சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் எ கேட்டலிட்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ அப்ப நம்ம ஜெனரலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம வந்து இது ஹோமோஜீனஸா இல்ல ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம சொல்றது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனா இல்ல எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனாங்கிறது பொறுத்து. புரியுதா? சரி நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ல வந்து நம்ம K0 இல்ல Ksங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இட் டெல்ஸ் அபௌட் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா? சோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நம்ம 2 இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். எலக்ட்ரான் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது பார்க்கிறோம். புரியுதா? இது எவ்வளவு ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அத இப்ப நம்ம இங்க சொல்றோம் தெரியுமா? இந்த எலக்ட்ரோடுக்குள்ள வந்து எனக்கு எலக்ட்ரான் வெளியில போகுது. அதே மாரி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல எனக்கு அனலைட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரோடுக்குள்ளால எனக்கு எலக்ட்ரான் வருது. புரியுதா? சோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு? அத சொல்றது தான் என்னது? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ஹோமோஜீனஸா இல்ல ஹெட்ரோஜீனஸா அப்படிங்கிறத எத வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இது கெமிக்கல் ரியாக்ஷனா இல்ல எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனாங்கிறது பொறுத்து. புரியுதா? சோ அப்ப எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா, நம்ம இத ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன் ஹெட்ரோஜீனஸ்ங்கிறத நம்ம சொல்றோம்? ஏன் அப்படின்னா, எனக்கு எதுக்கும் எதுக்கும் எனக்கு நடக்குது. எனக்கு எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோடு லைட்டுக்கும் நடுவுல தான் எனக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. புரியுதா? வேறஸ் நான் ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு கேட்டலிஸ்டுக்கும் ஒரு எதுக்கும் ஒரு அனலைட்டுக்கும் நடுவுல நடக்குது. புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஈசி மெக்கானிசம்ல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய நான் கைனடிக்ஸ் பத்தி பேசினேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடியது வந்து ஹோமோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா? வேறஸ் நான் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் பத்தி பேசினேன் அப்படின்னா, அது வந்து ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா?